ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த கர்ம எந்திரங்களை நம்ம தனித்து வச்சுருக்கணுன்னா என்ன பண்ணணும், அதை பற்றி தான் பாபா இன்றைக்கி ஆழமாக சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மான்னு உணருங்க. ஃபஸ்ட்டு தன்னை தேகம் இல்லை, நம்ம ஒரு ஆத்மான்னு உணர்ந்து எந்த காரியத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா பாவம் ஏற்படாமல் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாவம் செய்கிறோன்னா அது பன்மடங்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு திருப்பியும் அதற்கான தண்டனைகளை அனுபவித்து நம்ம திரும்பியும் முயற்சி பண்ணணும் அதற்கு. அதனால் இப்போ நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஆத்மான்னு உணர்ந்துக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மாதீத்த நிலை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அதுக்கு பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கர்மாதீத்த நிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சரீரம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே தணிஞ்சிரும், அதாவது சீத்தளம் ஆகிடும். இந்த கர்ம இயந்திரங்களை நீங்கள் சீத்தளம் பண்ணணுன்னா எந்த முயற்சியை பண்ணணுன்னா, நான் இந்த உடல்லேருந்து நிராகாரியாக இருக்கேன், இந்த உடல்லேருந்து நான் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆத்மா, நிராகாரி ஆத்மான்னு அந்த பயிற்சியை நம்ம பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, இந்த கர்மேந்திரியங்கள் மூலியமாக எந்த ஒரு பாவமும் நம்ம செய்ய மாட்டோம். கர்மேந்திரியங்கள் ஒவ்வொன்றும் நிர்விகாரியாக ஆகிடும். நம்ம நம்ம வாய் ஏதாவது ஒன்று பேசிடும், அப்புறம் கை ஏதாவது தவறு பண்ணிடுது, கண் தவறு பண்ணுது அப்படின்னா அந்த கர்மேந்திரியங்கள் மூலிமா அதுவும் விகாரியாக இருக்குது. அதற்கும் சக்தி தேவை. அதை நம்ம குளிர்ச்சி படுத்தணும் அப்படின்னா நம்ம ஃபுல் கண்ட்ரோல் நமக்கு இருக்கணும். நம்மளை நம்ம நிராகாரியாக அனுபவம் பண்ணணும். இந்த உடம்புலேருந்து நான் விடுபட்ட ஒரு ஆத்மா அப்படின்றத நல்லா அனுபவம் செஞ்சால் தான் கர்மேந்திரியங்கள் நம்ம வசத்துக்கு வரும். அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே சொல்லி கொடுக்குறவர் பரம்பிதா பரமாத்மா. அவர் பரந்தாமத்தில் தான் இருக்கார். பரந்தாமத்தில் பரலோகம், அதாவது சாந்தி தாமம்னு சொல்லப்படுது. அங்கே அமைதியான ஒரு உலகம். அந்த உலகம் கிடையாது, அது ஒரு இந்த இயற்கை தத்துவங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த 10வது டைமென்ஷன் அதில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பரந்தாமம். அந்த இடத்துல தான் பாபா இருக்கார். அவர் நம்மளும் ஒரு ஆத்மா, நம்ம எல்லாருமே ஆத்மா தான். நம்மளுக்கு தான் பாடம் சொல்லித்தர வராரு. அப்போது இந்த சரீரத்துக்கு அவர் பாடம் சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா சரீரம் அழிஞ்சிரும். அதை எரிச்சிடுறாங்க, இல்லை புதைச்சிட்றாங்க, இயற்கையோட இயற்கையாக கலந்துருது. ஆனால் பாபா பரம்பிதா பரமாத்மா நம்ம அப்பா ஆத்மாக்களுக்கு தான் சொல்லித்தராரு. அப்போது ஆத்மான்னு நம்ம உணர்ந்து தான் இந்த காது மூலியமாக கேட்கணும். ஏன்னா நம்ம காது அது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வீகமானது. இந்த காது இல்லைன்னா நம்ம இந்த ஞானத்தை கேட்கவே முடியாது. காதை நம்ம ஃபஸ்ட்டு சீத்தளம் ஆக்கணும். அது எப்படி ஆக்கிறதுனா, காது மூலிமா நான் பாபாவோட ஞானத்தை மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிறது. பாபா சொல்லக்கூடிய அந்த ஞானம், அந்த வழியை மட்டும்தான் இந்த காது மூலிமா கேட்பேன் அப்படின்றதில் நம்ம உறுதியாக இருந்து கேட்கணும். தினமும் கேட்கணும். ஏன்னா அது கேட்க கேட்க தான் அந்த காது கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும். பாபாவை மட்டும்தான் பார்ப்பேன்னு அந்த கண்ணால் நம்ம பாபாவை மட்டும் பார்க்கணும். பாபா மட்டும் தெரிகிற மாதிரி அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். சில பேர் நான் பாபாவை 2 மணி நேரம் நினைவு பண்ணேன் பாபா அப்படின்னு லெட்டர் எழுதுகிறாங்க. பாபா சொல்கிறாங்க, சில பேர்
நான் எப்பயுமே பாபா நினைவிலே தான் இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது குழந்தைங்களே. நீங்கள் அப்படி எனி டைமும் நீங்கள் பாபா நினைவிலே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கர்மாதீத நிலையை அடைஞ்சிருப்பீங்க, எப்பயோ அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் இன்னமும் உங்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுது. அது ஏற்படாமல் இருக்கணும்னா, நீங்கள் இந்த ஆத்ம உணர்வில் இருந்து எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யணும். ஆத்மா உணர்வில் இருந்துக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, தொழிலுக்கு போகிறீங்க, தொழிலில் இருந்தாலும் ஆத்ம உணர்வில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து இந்த கர்மேந்திரியங்கள் மூலியமாக செய்ய ஆரம்பிக்கணும். அப்போது வந்து இயல்பாகவே அந்த பரம்பிதா பரமாத்மாவோட நினைவும் வந்துடும், நம்ம அப்பாவோட நினைவும் வரும். ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டே நம்ம இருக்கும்போது. ஸோ அப்போது என்ன ஆகும்னா, இந்த ஆத்ம உணர்வுலேயே நம்ம வந்து அதிக நேரம் இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியும். இது மாதிரி பிரம்ம பாபாவும் பயிற்சி பண்ணியிருக்காரு. தன்னை வந்து ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ணியிருக்காரு. பாபாவையும் நினைவு பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஏன்னா முழுமையாக நினைவு பண்ண முடியல, ஆனால் வந்து ஆத்மான்னு எப்பயுமே நம்ம அந்த உணர்வுலே இருக்க முடியும். ஏன்னா அரை கல்பம் சத்தியுகம் திரேதா யுகம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்மாபிமானியாக தான் இருந்துகிட்டு இருந்தோம். அதை வந்து இப்போது திரும்பவும் நம்ம அந்த பயிற்சியை பண்ணி திரும்பவும் அந்த மாதிரி நிலையை அடைஞ்சு நம்ம திருப்பியும் அந்த 21 ஜென்மத்துக்கு வந்து நல்ல ஒரு யாருக்கிட்டேயும் எதையுமே நம்ம கேட்காத அளவுக்கு பாபா வந்து நிரப்பிடுவாங்க. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் வந்து இந்த கர்மேந்திரியங்களை வந்து சீத்தளமாக வச்சுக்கணும் அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த காமம் வந்து அது வந்து உங்களை மயக்க நிலைக்கு கொண்டு போயிடும். காமம் அது மகா எதிரி, அது தவறுன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு மயக்க நிலைக்கு கொண்டு போகும். அதனால் அந்த காமத்தை நீங்கள் வெல்லணும், முழுமையாக வெல்லணும். அது எப்படி முடியும்னா, நீங்கள் வந்து இந்த கர்மேந்திரியங்களுக்கு எஜமானன் ஆகணும். அதற்கு தான் நீங்கள் அதிகப்படியான இந்த நிராகாரி பயிற்சியை அதிக நேரம் பண்ணணும். அது பண்ணாதான் உங்கள் கர்மேந்திரியங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்கும். அப்போ தான் வந்து இந்த காமத்தை நீங்கள் வெல்லவும் முடியும். பாபா சொல்கிறாங்க, கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருமே சேர்ந்து நல்லபடியாக முயற்சி செய்யணும். ஒரு சக்கரம் மட்டும் சுற்றுது அப்படின்னா வண்டி ஓடாது. 2 சக்கரமும் சுற்றினா தான் வண்டி, அதாவது இந்த இல்லற மார்க்கம் வந்து நல்லபடியாக போய் சேரும், அந்த கரை சேரும். அதனால் பாபா சொல்கிறாங்க, 2 பேருமே தூய்மையாக இருங்க. 2 பேருமே அது தூய்மையாக இருக்கணும். பாபா கிட்டே வந்து தூய்மையாக இருக்கிறதுக்காக, பாபா எங்களை தூய்மையாக வச்சுக்கோங்க, எங்களுக்கு சக்தி கொடுங்க பாபா அப்படின்னுலாம் நீங்கள் கேட்க வேணாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நீங்கள் அதற்கு வந்து நல்ல ஆத்மாவுக்கு பலத்தை வந்து அதிகப்படுத்திக்கணும். அதற்கு வந்து நீங்கள் அந்த உணர்வு வரும்போது கூட ஆத்மா அபிமானியாக நீங்கள் இருக்கும் போது நிச்சயமாக அந்த உணர்வு வராது. அதனால் நீங்கள் ஆத்மாவுக்கு நல்ல பலம் உட்கார்ந்து நல்லா வந்து பாபாவை மட்டும் நல்லா நினைவு பண்ணி சக்தி அந்த சார்ஜ் ஏற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்போ தான் வந்து வெல்ல முடியும். நீங்கள் பாபாட்ட வந்து கருணை காமிங்க பாபா, என்னால் ஜெயிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னுலாம் நீங்கள் கேட்க வேணாம். நல்லா ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. உணர்ந்துட்டு பாபாவை பரம்பிதாவை நம்ம பரந்தாமத்தில் நல்லா நினைவு பண்ணி சக்திகளை நம்மளுக்குள்ளே நிரப்பிக்கணும். தூய்மையோட சக்தி, சீத்தளம், அந்த குளிர்ச்சி தன்மையோட சக்தி, இது எல்லாத்தையும் நல்லா நிரப்பிக்கணும். ஆத்மாவை அப்படியே பலம் வாய்ந்ததை அப்படியே மாற்றிக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஈஸியாக அது வந்து ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு இந்த சரீரத்தில் இருந்துக்கிட்டு நம்ம ஆத்மாபிமானியாக இருக்க இருக்க ஈஸியாக வந்து வெற்றி நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்து நீங்கள் இன்னும் நல்லா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கர்மாதீத நிலையும் அடைஞ்சிருவீங்க. கர்மாதீத நிலை அடைகிறது ஈஸி கிடையாது. அதற்கு கடின உழைப்பு வந்து வேணும். சாதாரண உழைப்பெல்லாம் கிடையாது, கடின உழைப்பு நீங்கள் பண்ணணும்.
அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கர்மாதீதம் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆகியிருக்காங்க. நம்மளும் வந்து முயற்சி செஞ்சு அந்த மாதிரி ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த முழு உலகமும் தூய்மையாக மாறும், சத்தியுகமாக மாறும், புது உலகமாக மாறும். அந்த புது உலகத்தில் நம்ம போய் ஆட்சி செய்ய முடியும். புது உலகம் ரெடி ஆகணும், எப்போ ரெடி ஆகணும்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு பாபா நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ரெடி பண்ணாதான் அந்த உலகத்தில் போய் வாழ முடியும். அதற்கு பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களை வந்து தூய்மையாக நீங்கள் வச்சுக்கணும், முழுமையான தூய்மையாக நீங்கள் வச்சுக்கணும். உங்களோட தூய்மையை நீங்கள் வச்சுக்க உங்களோட கர்மேந்திரியங்கள்லாம் சீத்தலம் ஆயிடுச்சு அப்படின்னா அதிலிருந்து துர்நாற்றமே வராது. சத்தியுகத்துலலாம் வந்து புது உடம்பு உங்களுக்கு கிடைக்கும், தூய்மையான உடம்பு கிடைக்கும். அந்த உடம்புல வந்து எந்த ஒரு நாற்றமும் அடிக்காது. வேர்வை நாத்தம், அந்த நாத்தம், இது எல்லாம் வந்து இந்த உடலில் தான் அந்த மாதிரி அந்த துர்நாற்றம் வந்து வீசும். இங்கே வந்து ஆத்மா தான் தூய்மையாகும். பாபா சொல்கிறாங்க, இங்கே வந்து ஆத்மா தூய்மையாகும், உடம்பு வந்து முழுமையான தூய்மையாகும்னு சொல்ல முடியாது. அது வந்து சத்தியுகம். அதாவது ஏன்னா இந்த முழு உலகமும் தூய்மையானால் தான் இயற்கை தத்துவங்கள்லேருந்து அந்த உடம்பு கிடைக்கும். அந்த உடம்பு வந்து வெறும் வாசம்தான் அடிக்கும். அங்கே வந்து துர்நாற்றமே வராது. வெளியில் அந்த உடம்புலேருந்து துர்நாற்றமே வராது. இங்கேயும் வராத அளவுக்கு நம்ம வந்து முயற்சி செய்ய முடியும். ஆனால் முழுமையாக கிடையாது. முழுமையான தூய்மை இங்கே ஆக முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஆத்மா, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஆகிட்டிங்கன்னா முழு உலகமும் தூய்மையாக ஆகிடும். அப்போ தான் நீங்கள் வந்து அங்கே ஆட்சி செய்ய முடியும். இங்கே வந்து நிறைய பிரஜைகளும் உருவாகுவாங்க. பிரஜைகள் வந்து எங்களாலலாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பிரஜை ஆவாங்க. ஆனால் எங்களால் முடியும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ராஜா ராணி ஆக முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ பண்ணக்கூடிய இந்த பயிற்சி, இந்த ஆத்மா அபிமானியாக நம்ம இருக்கிற இந்த பயிற்சி, அப்படியே நம்ம எல்லா காரியங்களும் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா திடீர்னு சரீரம் விட்டால் கூட அந்த சமஸ்காரம் வந்து நம்ம கூடவே வரும். ஆனால் எல்லாத்தையும் நம்ம படித்தது எல்லாமே மறந்துடும். ஏன்னா அது பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகிறதுனால அந்த புது உடம்பு கிடைக்கும் போது அது எல்லாமே வந்து புதுசாக தான் இருக்கும். ஆனால் அந்த பழக்க வழக்கம் வந்து நம்மளுக்கு திரும்பவும் வந்து நம்ம தூய்மையாக தான் இருப்போம் அப்படின்ற ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த உணர்வில் தான் இருப்போம், தூய்மையாக தான் இருப்போம். எல்லாமே வந்து தூய்மையாக இருக்கும். நம்மளோட ஆத்ம உணர்வில் தான் இருப்போம். எல்லாமே நம்ம வந்து இந்த சமஸ்காரத்தில் பதிஞ்சிடும். ஆனால் வந்து நினைவு இருக்குமா, இந்த மாதிரி நம்ம படித்தோமே அப்படின்னா அது இருக்காது. அதனால் இப்போ எவ்வளோ முடியுமோ நல்லா வந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லா படித்து தான் இந்த விஷயங்கள்லாம் ஆழமாக உங்களுக்கு புரிஞ்சு அந்த பயிற்சியும் நல்லபடியாக சந்தோஷமாக நீங்கள் பண்ண முடியும். அது குஷியாக நீங்கள் அந்த புருஷார்த்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப உழைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் கிடையாது. அது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அந்த உழைப்பு கூட வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு குஷியாக இருக்கும், ஆத்மான்னு உணர்றது. அதுலேயும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உங்களோட நிலை வந்து தூய்மையாக ஆக 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 அது ரொம்ப சுலபமாக இருக்கும். ரொம்ப பாபாவுக்கு வந்து நம்ம கடினமாக உழைக்கிறதெல்லாம் பார்க்குற முடியல. அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வீணான எண்ணங்கள் இந்த தூய்மையற்ற எண்ணங்கள்லேருந்து நீங்கள் இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களோட உழைப்பு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து லைட் மைட், அதாவது ஒரு கலங்கரை விளக்கமாக நீங்கள் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, இப்போ ஒரு கலங்கரை விளக்கம்னா வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரக்கூடிய கப்பலுக்கு வந்து வழி காமிக்கும். அது எங்கே இருந்தாலும் ஒரு கலங்கரை விளக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து வழி காமிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய பேருக்கு ஒரே இடத்துல உட்காந்து வழி காமிக்க முடியும். அது எப்படின்னா, லைட்டாக தன்னை வந்து உணரணும்,
ப்ளஸ் மைட் சக்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கலங்கரை விளக்கத்துலேருந்து அப்படியே ஒரு ரேஸ் வந்து பரவுற மாதிரி நம்ம ஆத்மாவிலேருந்து அப்படியே ரேஸ் பரவிட்டே இருக்கணும். உலகத்தில் எங்கே பரவணுமோ அங்கே பரவணும். எந்த இடத்துல பரவணும்னு நம்ம நினைவு பண்ணுறோமோ, அந்த பிக்சரை கொண்டு வரோமோ, அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு அந்த சக்தி போய் சேரும். அதுக்கு வந்து மெயினாக வந்து பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் வந்து வீணான எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு இருந்தால் தான் அந்த சக்தி உண்மையாகவே போய் சேரும். இல்லைன்னா வந்து அது வீணான எண்ணங்களோடு நீங்கள் சேவை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சக்திகள் போய் சேராது. அதனால் வீண் எண்ணங்கள்லேருந்து முதல்ல விடுபட்டு இருந்து இந்த மனசின் மூலியமாக இந்த மனம் புத்தியை வந்து ஒரு நிலையோட வச்சுருக்கும் போது அந்த சேவை வந்து நல்லபடியாக நடக்கும். ஸ்லோகனில் என்ன சொல்கிறாங்கன்னா பாபா, இப்போ நீங்கள் வந்து மைட் ஆகணும். மைட்னா ரொம்ப சக்திசாலியாக ஆகணும். மற்றவங்கள வந்து பேசக்கூடியவர்களாக ஆக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி இந்த ஞானத்தை வந்து எடுத்துக்கணும், இந்த ஞானத்தை இறைவன் தான் சொல்கிறாருன்னு பல பேர் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்போது அதற்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகணும், சக்திசாலியாக ஆகணும். அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா இந்த மண்டபம், திருமண மண்டபம், அந்த மண்டபம், எல்லா மண்டபமும் நம்மளுக்கு முற்றிலும் இலவசமாக நமக்கு கொடுத்து சேவை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வரும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்பா அந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு. நம்ம மூலிமா அப்போ வந்து சேவை நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு டூ லேட் போர்டும் நம்ம வந்து போட்டுருவோம். கடைசியில் வர்றவங்களால டூ லேட் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டைம் வந்து புரிஞ்சிக்க முடியும், இதுதான் கடைசி நேரம் அப்படின்னு. அதனால் அது வரைக்கும் நம்ம வந்து சக்திசாலியாக ஆயிடணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலான்னு நம்ம இருக்கக்கூடாது. இப்போவே நம்ம வந்து சக்திசாலியான ஒரு ஆத்மாவாக மாறிடணும். பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களை வந்து ரொம்ப சக்திசாலியான ஆத்மாவாக மாற்றிட்டுருக்கீங்க. கர்மேந்திரியங்களை ரொம்ப சாந்தமாக வச்சுக்கிறீங்க. ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.